அன்றாட வாழ்வில் அறிவியலுடைய பயன்பாடுங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. வீட்டில் பார்த்தீங்கன்னா அறிவியலுடைய பயன்பாடு என்ன அப்படின்னா, மின்சாரம் இல்லாமல் இன்றைய வாழ்வை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத நிலைமையில தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். வீட்டில் அன்றாட செயல்பாடுகளுக்கு எல்லாத்துலேயுமே நம்ம மின்சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம செயல்படுறோம். நம்ம பயன்படுத்துகிற சாதனங்கள் எல்லாத்துலேயுமே அறிவியலுடைய தத்துவங்களை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். மின் விளக்குகள், எலக்ட்ரிக் லேம்பு, மின் சமிக்கைகள், எலக்ட்ரிக் சிக்னல், மின் ஆற்றலை ஒளி ஆற்றலாக மாற்றுறது. வானொலியில பாத்தீங்கன்னா நம்மளுடைய மின்சக்தி அப்படிங்கிறது ஒளி ஆற்றலாக மாற்றப்படுது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா துணி துவைக்கிற இயந்திரம், வாஷிங் மிஷினு, மின்சார மோட்டார், எலக்ட்ரிக் மோட்டார், மாவு அரைக்கிற இயந்திரம், வெட் கிரைண்டர், இதுல எல்லாத்துலயுமே மின் ஆற்றல் இயந்திர ஆற்றலாக நமக்கு பயன்படுறத நம்மளால பார்க்க முடியுது. இதே மாதிரி பாருங்க, மின் சமைப்பான், அதாவது எலக்ட்ரிக் குக்கர் இருக்கு இல்லைங்களா, இது மின் சலவை பெட்டி, அதாவது அயன் பாக்ஸ், இதுல எல்லாத்துலயுமே மின் ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு வெப்ப ஆற்றலா மாற்றப்படுது. அதாவது அந்த மின் சக்தியை நம்ம வெப்ப ஆற்றலா பயன்படுத்துறோம். எல்லாமே நமக்கு மின் சக்தியாக மட்டும்தான் இருக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நீராவி குளிர்விக்கப்படுவதால நீர்மம் ஆகிறது அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில இந்த குளிர்சாதன பெட்டி, அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படிங்கிறது பயன்படுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அறிவியல் அப்படிங்கிறது வீட்டுல எப்படிலாம் பயன்படுது அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். நன்றி.